சப்த வடிவமாக வந்த மூர்த்தியே. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ ஐயப்போ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. அகுண சுகுண நிலையளாகி அசரசர விபாகமாய் அதிலுமாகி இதிலுமாய் அமைந்த மூர்த்தியே. அணுவினால் அனைத்துமாள் அமரநாத வடிவிலாடும் அருணமூர்த்தியே. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஐயப்போ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. எனது நான் எனச் செருக்கி மமதை உட்களைந்த என் இனிய நாக்கி இணைய வைத்த இன்ப மூர்த்தியே. எனது நாவில் உனது நாமம் எழுதி வைத்து நடனமா ஏகமாயனை கடந்த யோகமூர்த்தியே. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஐயப்போ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. அளவில்லாமல் எழும் விசாரம் அடையடித்து மருளகட் அமைதி பெற்றடங்க வைத்த அன்பு மூர்த்தியே. ஒரு கணத்தில் எனதுளத்தை உருக வைத்த உனது நாம் ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஐயப்போ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிரும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் திவ்யமூர்த்தியே. ஒரு கணத்தில் எனதுளத்தை உருக வைத்த உனது நாம் ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஐயப்போ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஐயப்போ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. சுவாமியே. சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. குரு சுவாமியே ஐயப்பா, குரு சுவாமியே ஐயப்பா. குரு சுவாமியே ஐயப்பா. குரு சுவாமியே ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் பொன்னையப்பா, அன்னதான பிரபுவே சரணம் பொன்னையப்பா. ஆரியங்காவு ஐயாவே சரணம் பொன்னையப்பா, ஆரியங்காவு ஐயாவே சரணம் பொன்னையப்பா. இருமுடி பிரியா சரண பொன்னையப்பா, இருமுடி பிரியா சரணம் பொன்னையப்பா. ஈசனின் மைந்தா சாமி பொன்னையப்பா, ஈசனி மைந்தா சுவாமி பொன்னையப்பா. உலகாளும்
உலகாளும் பொருளே சரணம் பொன்னையப்பா உலகாளும் பொருளே சரணம் பொன்னையப்பா ஊமை கருள் புரிந்தாய் சுவாமி பொன்னையப்பா ஊமை கருள் புரிந்தாய் சுவாமி பொன்னையப்பா எருமேலி வாசா சரணம் பொன்னையப்பா எருமேலி வாசா சரணம் பொன்னையப்பா ஏழை பங்காளா சாமி பொன்னையப்பா ஏழை பங்காளா சுவாமி பொன்னையப்பா ஐந்து மலை கதிபதி சரணம் பொன்னையப்பா ஐந்து மாலை கதிபதி சரணம் பொன்னையப்பா ஓங்கார பொருளே சரணம் பொன்னையப்பா ஓங்கார பொருளே சரணம் பொன்னையப்பா பில்லாலி வீரா சரணம் பொன்னையப்பா பில்லாலி வீரா சரணம் பொன்னையப்பா வீரமணி கண்டா சுவாமி பொன்னையப்பா வீரமணி கண்டா சுவாமி பொன்னையப்பா கருப்பண்ண சுவாமியே சரணம் பொன்னையப்பா கருப்பண்ண சுவாமியே சரணம் பொன்னையப்பா கரிமலை சுவாமியே சரணம் பொன்னையப்பா கரிமலை சுவாமியே சரணம் பொன்னையப்பா ஒன்றபடி இரண்டபடி சரணம் பொன்னையப்பா அன்னபடி இல்லபடி சரணம் பொன்னையப்பா கண்ணி மூல கணபதி சரணம் பொன்னையப்பா கண்ணி மூல கணபதி சரணம் பொன்னையப்பா மகர ஜோதியே சரணம் பொன்னையப்பா மகர ஜோதியே சரணம் பொன்னையப்பா மாளிகபுரத்தம்மா சுவாமி பொன்னையப்பா மாளிகை புரத்தம்ம சுவாமி பொன்னையப்பா பொன்னம்பல வாசா சரணம் பொன்னையப்பா நம்பளவாசா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சுவாமியே ஐயப்போ 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 சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 பகவானே பகவதியே பகவானே பகவதியே தேவனே தேவியே தேவனே தேவியே தேவியே தேவனே தேவியே தேவனே தேவியே தேவானே தேவனே தேவியே சுவாமியே ஐயப்போ 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 சுவாமியே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாமி எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாமி எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி அக்னியில் பிறந்தவரா மரணாரின் மைந்தனவன் அக்னியில் பிறந்தவனா அரணாரின் மைந்தனவன் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி முன்கொண்டை காரணவன் கோபக்காரணவன் முன்கொண்டை காரணவன் முன்கோப காரணவன்
காரணவன் சாமிகளை காத்திடுவான். சல்லடைய கட்டி வரா சாஞ்சி சாஞ்சி ஆடி வரா சல்லடைய கட்டி வரா சாஞ்சி சாஞ்சி ஆடி வரா. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாவே எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. முன் கொண்டை காரணவன் முன் கோப காரணவன் முன்கொண்டை காரணவன் முன்கோப காரணவன். சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாவே எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. வில்லு பாட்டு பாடி வரா விதவிதமா ஆடி வரா விழுபாடு பாடி வரா விதவிதமா ஆடி வரா. பந்தங்கையில் தூக்கி வரா மாறி வேட்ட நடத்தி வரா பந்தங்கையை தூக்கி வரா பாரி வேட்டை நடத்தி வரா. எங்க கருப்பசாமி அவர் எங்க சாவே எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. ரக்கைய கட்டி வரா கையருவா தூக்கி வரா ரெக்கைய கட்டி வரா கையருவா தூக்கி வரா. மீசைய முறுக்கி வரா முச்சந்தியில் நடந்து வரா மீசைய முறுக்கி வரா முச்சந்தியில் நடந்து வரா. எங்க கருப்பசாமி அவர் எங்க சாவே எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி. வில்லாளி வீரனுக்கு வீரமணி கண்டனுக்கு வில்லாளி வீரனுக்கு வீரமணி கண்டனுக்கு. இருமுடிய சுமக்கும் போது காவலாக இருப்பவரா இருமுடிய சுமக்கும் போது காவலாக இருந்தவரா. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி. அச்சங்கோயில் ஆண்டவருக்கு எதிராக இருப்பவரா அச்சங்கோயில் ஆண்டவர்க்கு எதிராக இருப்பவரா. 18 படிகளுக்கு காவலாக இருப்பவரா 18 படிகளுக்கு காவலாக இருப்பவரா. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாவே எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி. சாமி சாமி கற்பூராழி முன்னே கடவுளாக நின்றிடுவார் கற்பூராடி முன்னே கடவுளாக நிற்பவன் கற்பூராழி முன்னே கடவுளாக நின்றிடுவார் கற்பூராடி முன்னே கடவுளாக இருந்து வரார். கற்பு வெட்டி கட்டிக்கிட்டு பாவங்களை போக்கிடுவார் கற்பு வேடி கட்டிக்கிட்டு பாவங்களை போக்கிடுவார். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாவே எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி. எங்க கருப்பசாமி அவர் சாவே எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி. எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி. கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா. எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே சுவாமியே சரணமையப்பா. எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே கோடி சூரியன் உதிக்கும் மலை கோடி சூரியன் உதிக்கும் மலை கோமலாங்கன் வாழும் மலை எங்கள் கோமலாங்கன்
வணங்கும் மலை கோடி ஜனங்கள் வணங்கும் மலை பல பல கோடி ஜனங்கள் வணங்கும் மலை கோடி ஜனங்கள் வணங்கும் மலை குளத்தூரையன் வாழும் மலை எங்கள் குளத்தூரை வாழும் மலை நான் எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே பாரில் உள்ளோரெல்லாம் புகழும் மலை ஆறிலுள்ளோரெல்லாம் புகழும் மலை பாரில் உள்ளோரெல்லாம் புகழும் மலை பாரிலுள்ளோரெல்லாம் புகழும் மலை பரவசத்தை கொடுக்கும் மலை பக்தி பரவசத்தை கொடுக்கும் மலை பாவ வினைகளை தீர்க்கும் மலை பாவ வினைகளை தீர்க்கும் மலை பம்பபாலன் வாழும் மலை எங்கள் பம்பபாலன் வாழும் மலை நான் எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே சபரிநாயகா சரணம் சரணம் என உருகி ஒரு முறை கூறினார் 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 சகல வினைகளும் சகல பிணிகளும் சகல குறைகளும் மகளுதே சகல வினைகளும் சகல பிணிகளும் சகல குறைகளும் அகலுதே மதகஜானனா குக சகோதரா வருக வருக என வாழ்த்தினார் 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 மனமகிழ்ந்து முன் வந்து நின்று அருள் தந்து நேர் வழி காட்டுவாய் மனமகிழ்ந்து முன் தந்து நின்று அருள் தந்து நேர் வழி காட்டுவார் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா 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 சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே பகவதியே பகவானே தேவனே தேவியே தேவியே தேவனே ஈஸ்வரனே ஈஸ்வரியே ஈஸ்வரியே ஈஸ்வரனே பாதபலந்தா வேகபலந்தா தேகபலந்தா ஆரபலந்தா ஏற்றி விடையா தூக்கி விடையா தூக்கி விட
சுவாமியே அபயம் தேவா கலியுக வரதா சரணம் பகவானே சபரிகிரீஸ்வரா சரணம் தேவா அபயம் பகவானே அபயம் தேவா கலியுக வரதா சரணம் பகவானே சபரிகிரீஸ்வரா சரணம் தேவா அபயம் பகவானே காணனவாசா கோமளதாசா பொன்னம்பலவாசா அழலுகளெல்லாம் நிழலுகளாகி மாற்றுக பகவானே அபயம் தேவா கலியுக வரதா சரணம் பகவானே ஐயப்பா சபரிகிரீஸ்வரா சரணம் தேவா அபயம் பகவானே அழுதையில் முங்கி கரிமல கயறி பம்பையில் நீராடி ஐயப்பா நீலிவன்மல ஞான் கயரும் போல் அபயம் பகவானே அபயம் தேவா கலியுக வரதா சரணம் பகவானே ஐயப்பா சபரிகிரீஸ்வரா சரணம் தேவா அபயம் பகவானே இருமுடியேந்தி படிகள் தவிட்டி கேரமெறியும் போ ஸ்ரீ சபரீஸ்வரா சைலசநந்தனா அபயம் பகவானே அபயம் தேவா கலியுக வரதா சரணம் பகவானே சபரிகிரீஸ்வரா சரணம் தேவா அபயம் பகவானே திருசந்நிதானத்தில் பக்தியில் முங்கி திருமுகம் கண்டிடும் போ பக்தாகிதா பிரியா முக்தி பிரதாயகா அபயம் பகவானே அபயம் தேவா கலியுக வரதா சரணம் பகவானே சபரிகிரீஸ்வரா சரணம் தேவா அபயம் பகவானே சுவாமி அபயம் பகவானே சுவாமி அபயம் பகவானே அபயப்பிரதாயகனே ஐயப்பா சர்வாபீஷ்டப்பிரதாயகனே सर्वमंगलदायकने जय बोलो वीर धीर सूर पराक्रम श्री राम भक्तांजनेय स्वामी की பேசாம சாவி கொடுத்துங்களா, நாங்களே பார்த்துக்கிறோம்.
இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திரு ரமணன் அவர்களை அழைத்திருந்தோம். பல்வேறு வேலைகளுக்கு இடையே வர முடியாத சூழ்நிலையில் அதற்கு பதிலாக நம்முடைய குரலாக, மக்கள் குரலாக ஒலிக்கின்ற மக்கள் குரலிலே இருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர் திரு செல்லமுத்து அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். அவரை நம்முடைய இந்த வாராகி பஜன் குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே ஒரு பெரிய அதிசயமே நிகழ்ந்திருக்கு. ரமணன் ஐயா மட்டும் மாறல, பஜனை குழுவே மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வாராகி அம்மா ஐயப்பனாக மாறி இருக்காங்க, கருப்பசாமியாக மாறி இருக்காங்க. மூணுமே நடந்திருக்கு. அதனால் எனக்கு ஒரு சின்ன நிகழ்வு, அதை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த சிடியை நான் பண்ணுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இதே இடத்துல தான் லாஸ்ட் இயர் ஐயா அவங்க 29/9/2013, அதுக்கு முன்னாடி 2012 என்னுடைய படம் ரிலீஸ் ஆச்சு, சூரியநகர்னு ஒரு படம். அந்த படம் சரியாக போகாதனால பெரிய மன உளைச்சல் எனக்குள்ளே இருந்தது. அந்த படம் சரியாக பண்ண முடியாமல் போச்சுன்ற மாதிரி ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல்லையும் கஷ்டத்துலையும் இருந்தேன். அப்போது ராம்ஜி சார் அவங்க தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க என்ன. இப்போது எனக்கு இந்த சாமி பற்றி தெரியாது எனக்கு. அப்போ அன்னைக்கு இந்த இடத்துல சாமிஜி அவங்க தான் ஒரு சீல்டு கொடுத்தாங்க எனக்கு, இந்த வாராகியை. அதுக்கப்புறம் தான் மக்கள் குரல் எனக்கு வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. நான் அதுக்கு அப்புறம் இந்த கேப்பில் நான் ஒரு படம் பண்ணியிருக்கலாம், ஒரு என்ன சம்பாரிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் மன நிம்மதி வந்தது இதுக்கப்புறம் தான். இந்த 29/9/2013 அப்புறம் தான் வந்தது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு கதை, அது எப்படி தான் எனக்கே தெரிய மாட்டேது. ஏன்னா இப்போ சாமிஜி கொடுத்த அந்த வாராகியினுடைய சிலையை வீட்டில் இருக்குது, டெய்லி அதை கும்பிட்டு தான் போகிறேன். எப்படி எனக்கு அந்த டெய்லி ஒரு கதை வருதுன்னு தெரியல சுவாமி. பெரிய அதிசயமாக இருக்குது. நிறைய வாசகர்கள் எனக்கு கடிதம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு களமாக செல்லமுத்து எழுதுகிற கதை வெறுமனே படிச்சுட்டு தூக்கி போடுற மாதிரி இல்லை, அதை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாசகர் கடிதமும் வருது. இன்னைக்கு எழுதின கதை கூட ஒரு கோயின்சிடென்ட் இருக்குது. நான் சும்மா ஒரு பார்வையான தான் வந்தேன். ஐயா அவங்க சொன்னாங்க சரி பேசுங்க சுவாமின்னு. ஐயோ எப்படி பேசுறது அப்படின்னு. ஆனால் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கோயின்சிடென்ட் இருக்குது சுவாமி இது. ஆனால் இங்கே சொல்லலாமா அப்படின்றது கூட தெரியல, பட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த கதைக்கும் இந்த நிகழ்வுக்கும் ஒரு கோயின்சிடென்ட் இருக்குது. ஏன்னா நான் எழுதின கதை மீனோன்னு எழுதி வச்சிருந்தேன். அந்த கதை இன்னைக்கு வந்திருக்கு மக்கள் குரலில். என்னென்னா ஒரு மீன் விற்கிற பெண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால மீன் விற்க போகிறாங்க. மீன் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. எல்லாரும் இந்த மாதிரி சாமிக்கு மாலை போட்டிருக்காங்க, கூழ் ஊற்றுறாங்க, யாரும் மீன் வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவளுக்குள் ஃபீல். அது வியாபாரம் தானே, அது யாரும் சாப்பிடணுன்ற கூட அவசியம் இல்லை, வியாபாரம். பட் அது ரொம்ப களைச்சி போயிட்டு அவங்க வட்டிக்கு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. மீன் ஊற்றாத்தையும் எல்லாம் கடன் அடைக்க முடியும், குடும்பத்தில் நடத்த முடியும். அப்படிங்கும்போது ரொம்ப சோர்வாக போய் மரத்தடியில் உட்காரும்போது எங்கே தூரமாக இருந்து ஒரு கொட்டடி சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காது குத்து திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. ஏன்னா அங்கே கவுச்சி சாப்பிட்ற ஒரு ஃபேமிலி மொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு என்னையே அந்த மாதிரி எல்லாம் போச்சு, கவுச்சி சாப்பிட்டா தான் நான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லாமல் செய்முறைலாம் செய்வேன்னு சொல்லாமல், சரி இந்நேரம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் எதுவும் கிடைக்காது. நேராக வர்றான். இந்த பொண்ணு அந்த கூடையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேராக அத்தனையும் வாங்கிட்டு போயிடுறான். இதுக்கு முன்னாடி சபிச்சா, என்னடா இந்த மாதிரி சாமினால் நம்ம வியாபாரம் கெட்டு போச்சோ என்னமோன்னு சபிச்ச ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ வாங்கிட்டு போயிடுவான் மீனை. அந்த கதை இன்னைக்கு வந்திருக்கு மக்கள் குரலில். அந்த அம்மன் இடத்துல நான் பேசுறதுங்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. நிச்சயமாக அடுத்த வருஷம் ஒரு பெரிய இயக்குனராக இந்த இடத்துல நிற்பேன் நான் உறுதியோட சொல்கிறேன். நன்றி, தேங்க்யூ. நீங்கள் இயக்குனர் தான் ஐயா, இன்னும் பெரிய இயக்குனர் தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமாம்.